மேட்டூர் அணையில் கோவை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் ரம்யா பாரதி ஆய்வு. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு நீர் திறக்க முதல்வர் விஜய் சேலத்திற்கு செல்வதாக தகவல். டிஐஜி சந்தோஷ் ஹதிமானி, எஸ்பி குத்தாலிங்கம் ஆகியோரும் மேட்டூர் அணையில் ஆய்வு செய்து வருகின்றனர். மேட்டூர் அணையில் கோவை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் ரம்யா பாரதி ஆய்வு செய்து வருகிறார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு நீர் திறக்க முதல்வர் விஜய் சேலம் செல்வதாக தகவல். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பாலகிருஷ்ணன், தற்போது யார் யாரெல்லாம் அங்கு ஆய்வு செய்து வருகிறார்கள், என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்படுகிறது? முதல்வர் விஜய் சேலத்திற்கு வர இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கிறதே, கூடுதல் விவரம். வேதவல்லி, இப்ப மேட்டூர் அணையில டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க நாளை மறுநாள் தமிழக முதல்வர் மேட்டூர் அணைக்கு வர இருக்கிறதா தகவல் வெளியே இருக்கு. இதனையொட்டி கோவை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் ஆர்.கே. ரம்யா பாரதி, டிஐஜி சந்தோஷ் ஹரிமணி, சேலம் காவல் கண்காணிப்பாளர் குத்தாலிங்கம் ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் மேட்டூர் அணையில ஆய்வு மேற்கொண்டாங்க. இந்த ஆய்வுல தண்ணீர் திறக்கக்கூடிய இடத்திற்கு எவ்வாறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யறது, விவசாயிகள் பொதுமக்கள் வராங்க, அவங்களுக்கான ஏற்பாடுகள் எது மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யணும் அப்படிங்கறது குறித்து காவல்துறை அதிகாரிகளோட ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில மேட்டூர் அணையில் நாளை மறுதினம் டெல்டா பாசனத்துல, அதாவது சம்பா சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கணும். ஏற்கனவே குறுவை சாகுபடி பாதிச்சுள்ள நிலையில இப்ப சம்பா சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கிறதுக்கான தகவல் வெளியே இருக்கு. இந்த தண்ணீர் திறப்புக்கு முதல்வர் வர்றதுக்கான தகவல் இருந்தாலுமே கூட, பேசப்பட்டாலுமே கூட, நீர்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மத்தியில இதுவரைக்கும் முறையான தகவல் தெரிவிக்கப்படல அப்படிங்கிற தகவலை தான் முன் வச்சிருக்காங்க. இப்ப இந்த நிலையில மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இன்றைக்கு காலை நிலவரப்படி சுமார் 51 TMC அளவுக்கு மட்டும்தான் தண்ணீர் இருப்பு இருக்கு. இப்ப இந்த நிலையில சம்பா, தாளடி போன்ற விவசாய பணிகளை மேற்கொள்றதுக்கு மேட்டூர் அணையிலிருந்து 205 TMC தண்ணீர் திறக்கணும். அது இல்லாம நிலத்தடி நீர், ஏரி, கால்வாய், ஏரி போன்ற நீர்ப்பாசனங்களை கொண்டு மீதி உள்ள தண்ணீரை பயன்படுத்தி சாகுபடி மேற்கொள்ள முடியும். ஆனா இப்ப மேட்டூர் அணையில 51 TMCக்கு மட்டும்தான் தண்ணீர் இருப்பு இருக்குது. இதுல அதிகபட்சமா மேட்டூர்ல இருந்து ஒரு 20 TMC அளவுக்கு மட்டும்தான் தண்ணீர் திறக்க முடியும். அப்படிங்கிற சூழல்ல சம்பா சாகுபடிக்கு முழுமையா தண்ணீர் கிடைக்குமா அப்படிங்கறது ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இப்ப தமிழகத்திற்கான நீர் தொடர்ந்து நம்ம காவிரி ஒழுங்காற்றுக்குழு, காவிரி மேலாண்மை ஆணையம், அப்புறம் உச்சநீதிமன்றம் போன்ற அமைப்புகளை நாடிதான் நம்ம தண்ணீர் கேட்டு பெறக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது வரைக்கும் மேட்டூர் அணைக்கு 77.48 TMC தண்ணீர் வந்திருக்கணும். ஆனா இது வரைக்கும் 24.23 TMC மட்டும்தான் மேட்டூர் அணைக்கு வந்திருக்கு. இப்ப மீதமுள்ள தண்ணீர் சுமார் 50 TMC அளவுக்கு அவங்க நிலுவை வைத்திருக்காங்க. இந்த நிலையில மேட்டூர் அணையோட 93 ஆண்டுகால வரலாற்றுல ஜூன் 12க்கு முன்பாக 11 முறை தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு. குறித்த காலமான ஜூன் 12ல 20 முறையும், காலதாமதமாக 61 முறையும் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு. இப்ப தண்ணீர் நாளை மறுதினம் திறக்கும் பட்சத்துல 62வது முறையாக காலதாமதமாக தண்ணீர் திறக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய மேட்டூர் அணையில இருக்கக்கூடிய நீர் இருப்பை கொண்டு சம்பா சாகுபடியே முழுமையா தண்ணி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழல் நிலவிட்டு இருக்க நிலையில இப்ப நமக்கான நிலுவை நீரை பெற்றால் மட்டும்தான் சம்பா சாகுபடியாவது முழுமையா செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல டெல்டா மாவட்ட விவசாயிகள் காத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த நிலையில நாளை மறுதினம் தமிழக முதல்வர் மேட்டூர் அணையில தண்ணீர் டெல்டா பாசனம் தண்ணீர் திறக்கிறதுக்காக வர இருக்கிறதுனால அதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் தீவிரமா ஈடுபட்டு வராங்க. வேதவல்லி, தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.